எதுக்கு வந்தோனே மறந்துட்டேன். நிஜ சமையல்காரனாவே மாறிட்டியேன்ற மாரி தான் இருந்துச்சு இன்னைக்கு கதை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வடபழனி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஆனா நாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வேலை விஷயமா தான். நாங்க வடபழனி கோயில் கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட் ஹால்லாம் விசாரிக்கலாம் தான் போயிருந்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு பாப்பாவ கூட்டிட்டு வடபழனி கோயிலுக்கு போகாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருந்தோம். டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப லேட் நைட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கும் போணும். நாங்க போன அன்னைக்கு என்ன விசேஷம்னு சரியா தெரியல. பட் கோயில் கொஞ்சம் கூட்டமாவே இருந்துச்சு. ஐயோ! இன்னைக்கு சாமிய பார்க்க முடியாது போல நினைச்சிட்டு இருக்கும்போது, முருகரே எங்கள பார்க்க தேர்ல வந்த மாரி இருந்துச்சு. எங்க பாப்பா பேரே சஷ்டிகா. முருகரோட பேரு தான் வச்சிருந்தோம். பாப்பாவ கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வரும்போதே முருகர பார்க்காம போயிருவோமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா முருகரையும் பார்த்து கோயில் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையே பார்த்தோம். எங்களுக்கும் முருகருக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கும். எங்களுக்கு கல்யாணம் ஆனதும் பார்த்தீங்கன்னா, இதே வடபழனி கோயில் தான். எல்லாருக்குமே பில்லர் நம்பர் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாரி எங்களுக்கு 60 நம்பர்ல தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு. ஸோ அதே நம்பர்ல போயிட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, பாலும் குடுத்துட்டு, அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா, பிரசாதம் குடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பாவ பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேற போட்டு குடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா கொஞ்சம் குடுத்து சாப்பிட வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனோம். பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்ஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆன அதே ஹால்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா மெமோரிஸுமே ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா டைமும் ஆயிருச்சு. நாங்க கோயிலுக்கு போற பிளான்லேயே இல்ல. பட் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டைம் ஆயிருச்சு. சரி வெளியிலேயே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பாப்பாவ கூட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டோம்.